ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாப்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அந்த மாதிரி என்னோட வீடியோ வந்து ஷோ பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம ரீசனிங் செஷனில் நான் சில வீடியோவில் வந்து என்னோட ஃபேஸ் காட்டி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எடிட்டோரியலில் அந்த வெப்காஸ்ட் கிளாஸுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஜூன் மந்த் நம்ம வந்து டெய்லி இந்த எடிட்டோரியலோட அனாலிசிஸ் பார்த்துட்டு அதோட வெப்காஸ்ட் பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஒன்லி 50 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த வெப்காப்ஸ் ஃப்ரம் ஜூன் மந்த். சரியா? ஸோ எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணுற மாதிரி ஸோ ஒரு 50 சூப்பரான வார்த்தை. ஸோ 50 வார்த்தைனா நம்மளுக்கு எளிமையாக தெரிகிற வார்த்தையை தாண்டி தெரியாத வார்த்தைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால இந்த இடத்துல போட்டிருப்பேன். ஸோ டோன்ட் மிஸ் நியூ வெப்காப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ இது எல்லாமே புது வார்த்தையாக இருக்க போது, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோ முடிச்சிடறேன். சரியா? இன்னைக்கு ஆடியோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுற அந்த மைக் இன்னைக்கு யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் போனதால் ஸோ என்னோட ஃபேஸை வந்து ஷோ பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் போயிருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் ஸோ அதையும் நான் செட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ அதுக்கான ஸ்டுடியோ செட்டப் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நான் சீக்கிரமாக செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஸோ உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். மேபி இந்த ஆடியோவை நான் எடிட் பண்ணி தான் போடுவேன். ஸோ நோ இஷ்யூஸ். கண்டிப்பாக நான் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிட்டு தான் நான் அப்லோடே பண்ணுறேன். ஸோ அதனால் ஆடியோ இன்கேஸ் ஏதாவது நாய்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ நோ இஷ்யூஸ். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெஜாரேட்டிவ்லி. ஸோ பெஜாரேட்டிவ் அப்படின்றது இழிவான முறையில் ஒருத்தவங்க வந்து நம்ம தப்பாக பேசுகிறோம்ல, அதை தான் ஒருத்தவங்களை நம்ம வந்து கேவலமாக பேசுகிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பெஜாரேட்டிவ்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவுனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சினானிம் வந்து பாருங்களேன், ஹேவிங் எ நெகட்டிவ் கனோட்டேஷன்ஸ் அப்படின்றாங்க. ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறது, ஒருத்தவங்களை பற்றி கேவலமாக பேசுறது தான் நம்ம பெஜாரேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் கலைக்கல் வேர்டில் என்னப்பா இது உங்கள்கிட்ட ஒரே பெஜாராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி இந்த வார்த்தையிலேருந்து வந்திருக்கலாம், இந்த இங்கிலீஷ் வேர்ட்லேருந்து வந்திருக்கலாம். சரியா? சரி, எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸாம்பிளை படிச்சுட்டு இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிளியரா? சரி, ஓகே. இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அவர்கிட்ட மண்டிட்டு இருக்காரு. பட் அவர் வந்து இவர் கேவலம் அவர் தாங்க முடியல, அவர்கிட்ட மண்டிடுறாரு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மண்டிடுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிரான்ஸ்கிரஸ் அப்படின்றது. ஸோ டிரான்ஸ்கிரஸ் அப்படின்றது மீறுதல். டிரான்ஸ்கிரஸ் அப்படின்றது ஒரு இடத்துல இந்த இடத்த தாண்டி போகாதீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை மீறி போகிறது. ஸோ அதுதான் இந்த இது சின்னானி பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்பிஹேவ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்ப், ஆண்டனிம் வந்து ஒபே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வல்னரபிள் அப்படின்னா ஸோ அன்சேஃப். சின்ன பாருங்களேன், அன்சேஃப். வல்னரபிள்னா ரொம்ப ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப சீக்கிரமாக அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா அவங்கள வல்னரபிள் சொல்லலாம். ஸோ ஒரு பர்சன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாலிசிலாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பீப்புளை நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ வல்னரபிள் பீப்புள். ஸோ வல்னரபிள் ஏரியா, அந்த இடம் எல்லாமே பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்ல சொல்லலாம். ஆண்டனிம் அப்போ என்னவா இருக்கும்? வெல் ப்ரொடெக்டட். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிட்டில். ஸோ மிட்டில் அப்படின்றது தைரியம். ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம தைரியமாக இருக்கிறது தான் மிட்டில். ஸோ மிட்டில் அப்படின்றது போல்டு, ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம் தைரியத்துக்கு. பட் இது வந்து கண்டிப்பாக ஒரு புது வேர்டு தான். சரியா? ஸோ மிட்டில் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் கீழே வரும் அப்படின்னா நவுனில் வரும். ஆண்டனிம் வந்து காஷன், சினானிம் வந்து ஸ்பிரிட். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவஞ்சலிக்கல். ஸோ எவஞ்சலிக்கல் அப்படின்றது மறுபிரவேசம் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கிரிப்சுரல், அன்என்தியாஸ்டிக். ஓகேவா? ஸோ இந்த வேர்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவஞ்சலிக்கல் அப்படின்றது நம்ம அதிகமாக பைபிளில் இந்த வேர்த்தையே நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கிரிப்சுரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தை அதிகமாக கிறிஸ்டியானிட்டி தொடர்புடையது இந்த எவஞ்சலிக்கல் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஞ்சஸ். ஸோ ஹிஞ்சஸ் அப்படின்றது பற்றுக்கோள். அதாவது இந்த இமேஜை பாருங்களேன், இந்த இமேஜில் அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க அம்மாவை நம்பி தான் அந்த குழந்தை இருக்குது. ஸோ அதுதான் ஹிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னானி பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். ஸோ டிபெண்ட் பார்ட்ஸ் வந்து நவுன். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, ஒரு குழந்தை அவங்க அம்மா இல்லை அவங்க அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? ஹிஞ்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஹிஞ்சஸுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. நம்ம டோரை ஓப்பன் பண்ணக்குள்ள அந்த டோருக்கும் வாசக்காலுக்கும் நடுவில் ஒரு இரும்பு மாதிரி இருக்கும்ல, அதையுமே நம்ம ஹிஞ்சஸ்னே சொல்லலாம். சரியா? ஸோ அதுதான் இந்த இடத்துல
பற்றுக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தமிழ்ல ஏன் பற்றுக்கோள் வருது அப்படின்னா, நீங்க டோரை பார்த்தீங்கன்னா டோர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டோர் இங்க இருக்கு அப்படின்னா வாசகங்கள் இங்க இருக்கு. இந்த டோரையும் இதையும் இணைக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம ஹிஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஹிஞ்சஸ் மேக் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதுக்கு சினானிம் டிபெண்ட். நம்ம இந்த ஹிஞ்சஸ்னா உங்களுக்கு மீனிங் தெரியணும்ல. ஸோ மேபி அதை நவுனா யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான். சரி, அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசிசிவ். ஸோ டிசிசிவ் அப்படின்றது தீர்க்கமான. ஸோ டிசிசிவ் அப்படின்றது தீர்க்கமான. ஸோ டிசைடிங் அப்படின்றாங்க சினானிம். ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணணும். ஸோ நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக தான் முடிவு பண்ணி ஆகணும். ஸோ அதை தான் நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம், டிசிசிவ் அப்படின்னு சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும், ஆன்டனிம் வந்து இன்சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமல்டஸ். ஸோ டிமல்டஸ் அப்படின்றது கொந்தளிப்பு. ஸோ லவுட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சினானிம். சினானிம் பாருங்களேன், லவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டனிம் வந்து சாஃப்ட், தமிழ் மீனிங் வந்து கொந்தளிப்பு, ரொம்ப சவுண்டா இருக்கிறது. இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப சவுண்டா கத்துறாருல, அதுதான் டிமல்டஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இதோட பாசிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ரீஇட்ரேஷன். ஸோ ரீஇட்ரேஷன் அப்படின்றது பாசிட்டிவ் வந்து நவுன்ல வரும். ஸோ ரிப்பீட்டேஷன், மீண்டும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒருத்தவங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்பெனியில் ஒரு டிஎல் இருக்காங்க. அந்த டிஎல் நம்ம கிட்ட ஒரு ஒர்க் சொல்றாங்க. அந்த ஒர்க் நம்ம ஒரு 1 or 2 hour கழிச்சு முடிக்கல அப்படின்னா, ஸோ அவங்க வந்து நம்மள வந்து ஒரு ஜென்டிலா ரிமைண்ட் பண்ணுவாங்க, கரெக்ட் இல்லை, இதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்டிலாக கேட்பாங்க. ஸோ அதை தான் நம்ம ரீஇட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ சினானிம் வந்து ரிப்பீட்டேஷன், ஆன்டனிம் வந்து டேக் பேக். நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளேமர். ஸோ கிளாமர் கிடையாது, ஸோ ஜி கிடையாது, கிளேமர். ஸோ கிளேமர் அப்படின்றது ஆரவாரம். ஆரவாரம் ஒரு நிறைய ஒரு 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 கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆரவாரம் இருக்கலாம்ல, அந்த ஆரவாரத்து பேரை தான் நம்ம என்ன சொல்லலாம், கிளேமர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா? ஸோ இதை வந்து எந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வேர்ப்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. சினானிம் வந்து நாய்ஸ், ஆன்டனிம் வந்து சைலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபரன்டேஷனல். ஸோ கான்ஃபரன்டேஷனல் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு நடுவில் மோதல் தான், பிரச்சனையை தான் நம்ம வந்து கான்ஃபரன்டேஷனல் சொல்லலாம். ஸோ ஃபைட்டுன்னு சொல்றதுக்கு பதிலாக, இல்லை சினானிம் பாருங்களா அக்ரெசிவ்னு சொல்றாங்க. ஸோ அக்ரெசிவ் சொல்றதுக்கு பதிலாக ஸோ ஒரு புது வேர்டு என்ன அப்படின்னா கான்ஃபரன்டேஷனல் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கான்ஃபரன்டேஷனல் மீன்ஸ் மோதல், ஃபைட் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிமல்டுவஸ். ஸோ டிமல்டுவஸ் அப்படின்றது கொந்தளிப்பு. ஓகே, இது ஆல்ரெடி வந்த வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரோப்ரியேஷன். ஸோ எக்ஸ்ப்ரோப்ரியேஷன் அப்படின்றது ஒருத்தவங்க கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா அந்த லேண்டை நம்ம வந்து பறிச்சுக்கிறோம்ல, கரெக்ட் இல்லை. ஸோ நமக்கு அவங்க காசு கொடுக்காமலோ இல்லைன்னா வந்து ஏமாத்தி வாங்குறது தான். ஸோ ஏமாத்தி அவங்ககிட்ட வந்து பறிக்கிறது தான். சரியா? ஸோ டேக் ஓவர் அப்படின்னு சொல்லி சினானிம் சொல்றாங்க. ஸோ எக்ஸ்ப்ரோப்ரியேஷன் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு தெரியாமலே, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியாமலே அவங்ககிட்ட வந்து பறிக்கிறது தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ரோப்ரியேஷன் அப்படின்ற நம்ம சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன்ல இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா டெஃப்லி. ஸோ டெஃப்லி அப்படின்றது சாமர்த்தியம். ஒருத்தர் வந்து ஒரு கேம்ல ரொம்ப ஒரு பக்காவாக விளையாடுறாரு, சாமர்த்தியமாக இருக்காரு. ஸோ நிறைய விஷயங்களை அவர் ஈவன் ஒர்க்லையுமே சரி ரொம்ப சாமர்த்தியமாக அவனோட ஒர்க்லாம் அந்த டைமுக்குள்ளே கரெக்டாக முடிச்சிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கல, கம்மி டைம் எடுக்கல, அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறான் அப்படின்னா ஸோ அந்த ஒரு பர்சனை நம்ம என்ன சொல்லலாம், டெஃப்லி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா? ஸோ பார்ட்ஸ் வந்து அட்வர்ப், சினானிம் வந்து வெல், ஆன்டனிம் வந்து புவா. நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரலேஸ். ஸோ பேரலேஸ் அப்படின்றது பேரங்கள். சரியா? ஒருத்தவங்ககிட்ட நம்ம நெகோசியேஷன் பேசுறது தான் நம்ம பேரலேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதோட பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நவுன்ல இருக்கும், ஆன்டனிம் வந்து இக்னோர்டு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அட்டர்லி. ஸோ அட்டர்லி அப்படின்றது கம்ப்ளீட்லி. ஸோ ஒரு விஷயத்த நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம அட்டர்லி அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ முழுமையாக அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தமிழில் வந்து முற்றச்சன் போட்டிருக்காங்க, பட் அது ஈஸியாக புரியணும் அப்படின்னா நம்ம முழுமையாக அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா இது அட்வர்பில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா எக்ரீஜியஸ். ஸோ எக்ரீஜியஸ் அப்படின்றது அதிர்ச்சி உண்டாக்குகிற, ஷாக் கொடுக்குறது. ஒருத்தவங்க நம்ம ஷாக் கொடுக்குறோம்ல, ஸோ எப்பயுமே ஒரு பேசிக் வேர்டு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸோ ஷாக்கிங், ஷாக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு பதிலாக நம்மளுக்கு தெரிஞ்ச புது வேர்டு என்ன அப்படின்னா எக்ரீஜியஸ். ஸோ எக்ரீஜியஸ் அப்படின்றது நம்ம ஒருத்தவங்க அடைகிற ஷாக்கு தான். ஸோ அதிர்ச்சி தான் நம்ம எக்ரீஜியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்ல இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரீகால்சிட்ரேண்ட். ஸோ ரீகால்சிட்ரண்ட் அப்படின்னா மறுபரிசீலனை செய்பவர். சரியா? அன்கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்த அப்பீல் பண்ணுறோம். ஸோ கோர்ட்டில் பண்ணுறீங்களா, ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறீங்க. ஸோ அந்த கேஸை வந்து நம்ம வந்து இன்கேஸ் தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்த கோர்ட்டில் போடுவோம், கரெக்டாக? ஸோ ஹைகோர்ட்டில் தோத்துட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் போடுவோம். ஸோ அதே தான் மறுபரிசீலனை செய்பவர். ஸோ ரீகால்சிட்ரேட் பண்ணுறோம் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா
ஸ்டாக்னேட்டிங். ஸோ ஸ்டாக்னேட்டிங் அப்படின்றது ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறது தான் நம்ம ஸ்டாக்னேட்டிங் சொல்லுவோம். இதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வேர்டு சொல்லணும் அப்படின்னா வாட்டர். ஸோ வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகி ஒரே இடத்துல நின்று தான் நம்மளுக்கு அதிகமாக கொசுக்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல சினானிம் பாருங்க, ஸ்டாண்ட். ஸோ ஸ்டாண்ட் அப்படின்றது என்ன, ஒரே இடத்துல தான் இருக்கும், கரெக்ட் இல்லை? அதுதான் இந்த இடத்துல இதோட சினானிம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்டனிம் ஃப்ளோ. ஸோ ஒரே இடத்துல நிற்கிறது, அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும், ஃப்ளோவாக தான் இருக்கும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து வேர்பில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா ரீபஃப்ட். ஸோ ரீபஃப்ட் அப்படின்றது ரிஜெக்ட், சரியா? ஸோ நம்ம நார்மலாக எப்பயுமே யூஸ் பண்ணுற வேர்டு ரிஜெக்ட் அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிற நியூ வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா ரீபஃப்ட். ஸோ ரீபஃப்ட் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம், ரீபஃப்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து வேர்ப், ஆண்டனிம் வந்து அக்செப்ட், தமிழ் மீனிங் வந்து மறுத்தார் அப்படின்னு சரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்னோஷியஸ். ஸோ அப்னோஷியஸ் அப்படின்றது வெறுப்பூட்டுதல். ஸோ அன்பிளசண்டாக இருக்குது, ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, சரியா? ஒரு கம்பெனியில் நம்மளுக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல, ஸோ அந்த இடம், அந்த ஒர்க் கல்ச்சர் வந்து நம்மளுக்கு அன்பிளசண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் நம்மளுக்கு அந்த அன்பிளசன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு போல நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்னோஷியஸ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம், சரியா? ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் வந்து அட்ஜெக்டிவ்ல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக்கரிங். ஸோ பிக்கரிங் அப்படின்றது ஃபைட்டிங். ஸோ ஒருத்தவங்களோட நம்ம இன்னொருத்தவங்களோட சண்டை போடுறத ஸோ பிக்கரிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபைட்டிங், ஆர்கியூ, இதுக்கு பதிலாக நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம், பிக்கரிங் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா வேர்பில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சினானிம் ஆர்கியூ, ஆண்டனிம் வந்து அக்ரி. ஸோ அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெமாககஸ். ஸோ டெமாககஸ் அப்படின்றது பேச்சுவாதிகள். யாருன்னா இப்போ மேடையில் பேசுகிறாங்கல்ல, ஸோ நம்மளோட அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அவங்கள தான் நம்ம வந்து டெமாககஸ் அப்படின்னு சொல்லலாம். யார் வந்து நல்லா பேசுகிறாங்க, நல்லா பேச்சு திறமை கொண்டு இருக்கிறவங்கள நம்ம டெமாககஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து இதை நவுன்ல யூஸ் பண்ணலாம். சினானிம் பார்த்தீங்க அப்படின்னா எஜிடேட்டர், சரியா? பீஸ் மேக்கர், ஆண்டனிம் வந்து பீஸ் மேக்கர். ஏன் பீஸ் மேக்கர்? ஸோ பேச்சுவாதிகள் இந்த இடத்துல என்ன, இந்த டெமாகோகஸ் அப்படின்றவங்கள பேச்சுவாதிகளை ஒரு எப்படி சொல்றது, ஒரு சண்டைக்கு தூண்டுறவங்கள, ஒரு 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 போராட்டத்துக்கு தூண்டுறவங்கள தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க, சரி? அதனால தான் ஆண்டனி வந்து பீஸ் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிட்ரிமெண்ட். ஸோ டிட்ரிமெண்ட் அப்படின்றது அகைன் டேமேஜ் தான். ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து கெட்டது செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், டிட்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். பார்ட்ஸ் ஆஃப் வந்து நவுன், ஆண்டனிம் வந்து ரெக்கவர், தமிழ் மீனிங் வந்து கேடு, சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஃபார்சிகல். ஸோ ஃபார்சிகல் அப்படின்றது கேளிக்கைக்குரிய அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, அல்ல ஒரு விஷயம் காமெடியாக இருக்குது. ஸோ பிடிக்கலன்னு தாண்டி ஒரு விஷயம் பார்க்க காமெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஜோக்கர் மாதிரி போட்டு வராரு அப்படின்னா குழந்தைங்களாம் என்ன பார்க்கும், அவரை வந்து கேளிக்கையாக பார்க்கும், அவர் வந்து ரொம்ப காமெடியாக பார்க்கும். பார்ட்ஸ் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீல்டு. ஸோ ஹீல்டு அப்படின்றது ஒருத்தவங்களை நம்ம வாழ்த்துறது தான். ஸோ போற்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ போற்று மீன்ஸ் ஒருத்தவங்களை நம்ம வந்து வாழ்த்துறது. ஓகேவா, ஓகே நீ நல்லா இரு, ஓகே உன்னோட ஒர்க் நல்லா இருக்கு, இதை பற்றி பேசுகிறத நம்ம ஹீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து வேர்ப், சினானிம் வந்து ஷவர், ஆண்டனிம் வந்து கிரிட்டிசைஸ். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்கி. ஸோ ஷேக்கி அப்படின்றது நடுங்கும். ஸோ இது ஈஸியான வேர்டு ஆக்சுவலாக. ஸோ ஷேக்கி அப்படின்றது நடுங்குதல், ஓகேவா? சினானிம் வந்து வீக், ஆண்டனிம் வந்து ஸ்டடி. நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்ட். ஸோ ஓவர்ட் அப்படின்றது வெளிப்படையாக ஒரு விஷயத்தை பேசுறது நம்ம ஓவர்ட் அப்படின்னு சொல்லலாம். அன்டிஸ்கஸ்ட், சரியா? ஓகே. ஸோ ஆண்டனிம் வந்து கவர்ட். ஸோ இதை வந்து எந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அட்ஜெக்டிவ்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபைன். ஸோ ரிஃபைன் அப்படின்றது தவிர்க்கணும், ஒரு விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வரதை ரிஃபைன் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்ஸ் வந்து வேர்ப், சினானிம் வந்து வித் ஹோல், ஆண்டனிம் வந்து சைலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவேஷ். ஸோ அவேஷ் அப்படின்றது சப்மேர்ஜ், ஒரு இடம் முழுகி போச்சு. ஈவன் இப்போ சென்னையில் மழை வந்தது அப்படின்னா ஸோ அதை என்ன சொல்லலாம், அவேஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை நம்ம என்ன சொல்லலாம், அவேஷ் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடம்லாம் முழுகி போச்சோ அந்த இடத்துக்கும் நம்ம அவேஷ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து அட்ஜெக்டிவ், ஆண்டனிம் வந்து ட்ரை. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா கிராவிடேட்டட். ஸோ ஈர்ப்பு. ஸோ கிராவிடேஷன் அப்படின்னா ஈர்ப்பு. ஸோ இதுவும் ஒரு ஆக்சுவலாக ஈஸியான வேர்டு தான். சரி, ஓகே. சினானிம் வந்து மூவ், ஆண்டனிம் வந்து அப்போஸ். நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா ப்ரூவிங். ஸோ ப்ரூவிங் அப்படின்றது காய்ச்சுதல். ப்ரூவிங் மீன்ஸ் இப்போ வந்து இந்த கலாச்சாரம் கேஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரூவிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரூவிங் அப்படின்றது காய்ச்சுதல், ஓகேவா? ஸோ சினானிம் வந்து ஃபெர்மெண்ட் சொல்லலாம், ஆண்டனிம் வந்து கம்ப்ளீட், பார்ட்ஸ் வந்து வேர்ப், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு ஃப்ளீசிங். ஸோ ஃப்ளீசிங் அப்படின்றது ஒருத்தவங்களை ஏமாத்துறது தான், சீட் பண்ணுறது தான் நம்ம ஃப்ளீசிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்பில் சொல்லலாம், ஆண்டனிம் ஆஃபரிங், தமிழ் மீனிங் கொள்ளை அடித்தால். ஸோ ஃப்ளீசிங் மீன்ஸ் சீட்டிங். இது யூஸ் பண்ணுங்க, இது யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ சீட்டிங் பதிலாக இதுக்கப்புறம் எங்கே சீட்டிங் ஒரு வேர்டு வருது அப்படின்னா ஸோ ஃப்ளீசிங் அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே உங்களுக்கு வெக்கப்ஸ் ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சொலாட்டியம். சொலாட்டியம் அப்படின்ட்டு இழப்பீட்டு ஆறுதல் தொகை, காம்பன்சேஷன். அதே தான் அந்த இப்போ ரீசெண்டாக இந்த கலாச்சாரம் குடிச்சு இப்போ இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா காசு கொடுத்தாங்க. ஸோ அன்னெசரியான ஒரு விஷயம். சரி, ஓகே. அந்த காம்பன்சேஷன் அவங்க இறந்ததுக்கு
10 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்ததுல அதுதான் காம்பன்சேஷன் செலாட்டியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது எந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நவுன். ஸோ இந்த ஒரு ஃப்ரேஸை பாருங்களேன், ஸ்மோக்கிங் அவுட் அப்படின்றது எக்ஸ்போஸ் ஒரு விஷயத்த இல்லை பிரிங் டு பப்ளிக் வியூ. ஒரு விஷயம் ப்ரைவேட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து பப்ளிக் கொண்டு வரது தான் நம்ம ஸ்மோக்கிங் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா வேரி. ஸோ வேரி அப்படின்றது கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் வேரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? தமிழ் மீனிங் பாருங்களேன், எச்சரிக்கையாக பார்ட்ஸ் ஆஃப் வந்து அட்ஜெக்டிவ்ல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா ஹாஸ்டென்சிபிள். ஸோ ஹாஸ்டென்சிபிள் அப்படின்றது வெளிப்படையா, அப்பரண்டா ஒரு விஷயம் இருக்கு, வெளிப்படையா இருக்கு, அவன் வெளிப்படையா பேசுற பர்சன் அப்படின்னா இஸ் அ ஹாஸ்டென்சிபிள் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து அட்ஜெக்டிவ்ல இதை யூஸ் பண்ணலாம். ஆன்டனிம் வந்து ரியல். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரிசைண்டட். ஸோ ரிசைண்டட் அப்படின்றது கேன்சல். ஒரு விஷயத்தை நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்? ஸோ இதுக்கப்புறம் கேன்சல் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுல ரிசைண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து வேர்ப். ஓகேவா? ஸோ தமிழ் மீனிங் வந்து ரத்து செய்தல். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பிரிஸ்டைன். ஸோ பிரிஸ்டைன் அப்படின்றது பெர்ஃபெக்ட். ஸோ அசலான அப்படின்னு சொல்லி தமிழ் மீனிங் சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் பெர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், எந்த வெக்காபை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரிஸ்டைன் அப்படின்ற ஒரு வெக்காபை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து அட்ஜெக்டிவ்ல இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா இம்பெரியல்ஸ். ஸோ இம்பெரியல்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, ஆபத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சினானிம் வந்து ரிஸ்க், ஆன்டனிம் வந்து ஹெல்ப். சரியா? ஸோ இம்பெரியல்ஸ் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா வேர்பில் இதை யூஸ் பண்ணலாம். பட் இம்பெரியல்ஸ் அப்படின்றது ரிஸ்க். ஓகேவா? ஸோ அடுத்த வேர்டு ஃபூல் ஹாடி அப்படின்னா மடத்தனம். ஸோ ஏன் இவ்வளோ மடத்தனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்? ஃபூல் ஹாடி. ஸோ இந்த வார்த்தை நம்ம அதிகமாக தமிழ் யூஸ் பண்ணுவோம். மடத்தனமான ஒரு விஷயத்தை செய்கிறான் அப்படின்றதுக்கு எந்த வெக்காப், எக்ஸாக்டான வெக்காப் எதுனா ஃபுல் ஹாடி. ஓகேவா? ஸோ இதோட பார்ட்ஸ் வந்து நம்ம இது அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ண முடியும். சினானிம் வந்து கேர்லெஸ், ஆன்டனிம் வந்து வாய்ஸ். ஓகேவா? சூப்பரான வார்த்தை ஃபுல் ஹாடி. ஓகே. ஸோ அப்ஹிவல் அப்படின்றது பொங்கெழுச்சி. நல்லா கவனிங்க, டிஸ்டர்பன்ஸ். ஸோ அப்ஹிவல் அப்படின்றது ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிக்கல, இல்லை எனக்கு அது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேவா? அதுக்கு நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்? அப்ஹிவல் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். பார்ட்ஸ் ஆஃப் வந்து நவுன், ஆன்டனிம் வந்து ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட் வேர்டு ட்ரோஸ். ட்ரோஸ் அப்படின்றது புதையல். ட்ரெஷருக்கு பதிலாக இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ட்ரோஸ் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுங்க. பார்ட்ஸ் ஆஃப் வந்து நவுன். ஓகேவா? பார்ட்ஸ் ஆஃப் நவுன், ஆன்டனிம் வந்து ஷ்ரிங்கேஜ், தமிழ் மீனிங் வந்து புதையல். ஓகேவா? ஸோ ட்ரோஸ் அப்படின்றது ட்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா ரிப்ரைவ். ரிப்ரைவ் அப்படின்றது சஸ்பென்ஷன்றாங்க, விலக்குதல் அப்படின்னா. ஸோ சஸ்பென்ஷன்னா என்ன? ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோம் அப்படின்னா சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன்னு. ஸோ சஸ்பெண்ட் ஆர்டர் அப்படின்னா ஒரு 3 to 4 months நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நம்ம ரிப்ரைவ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து வேர்பில் இது வரும். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டாஜட்லி. ஸோ டாஜட்லி அப்படின்றது பிடிவாதம். சரியா? சினானிம் பாருங்க, ஹாட், ஆன்டனிம் வந்து கேஷுவல். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒருத்தர் ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. ஸோ அந்த பிடிவாதம் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு அது ரொம்ப எப்படி சொல்கிற முரண்டு பிடிக்கிறாரு அப்படின்னா டாஜட்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்னன்னா பிளாக்டு. ஸோ பிளாக்டு அப்படின்றது ட்ரபிள். ஸோ ஒரு பிரச்சனை வருது, இல்லை அந்த பிரச்சனையால் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா ஸோ அதுக்கு எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? பிளாக்டு அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து வேர்பில் இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். சினானிம் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்ட், ஆன்டனிம் வந்து அசிஸ்ட், சினானிம் வந்து ட்ரபிள். சரியா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா வெஸ்டட். வெஸ்டட் அப்படின்றது லே. ஒரு இடத்துல ஒரு விஷயம் நிலையா இருக்கு, ஓகேவா, அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகி போச்சு, இந்த இடத்துக்கு போனால் நம்ம இந்த ஒரு விஷயத்த பார்க்கலாம் அப்படின்றதுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்? வெஸ்டட். ஓகேவா? தட் பர்டிகுலர் பர்சன் இஸ் வெஸ்டட் ஆன் த ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரு அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்ல மட்டும் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றாங்க. சரியா? ஸோ வெஸ்டட் இதை வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணோம்? வேர்பில் இதை யூஸ் பண்ணலாம். சினானிம் வந்து லே, ஆன்டனிம் வந்து ரா, தமிழ் மீனிங் வந்து நிலையான. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீண்ட். வீண்ட் அப்படின்றது அப்போசிட். ஸோ பப்புன்னு போட்டிருக்காங்க, வேணாம், இது வேணாம். சரி, வீண்ட் அப்படின்றது அப்போஸ். ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, நான் அப்போஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? வீண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்ப். இந்த இமேஜை பாருங்களா, இமேஜை பார்த்தீங்கன்னா குழந்தை எனக்கு வெஜிடபிள் வேணாம், ஸோ அது வந்து அப்போஸ் பண்ணுது. ஸோ அந்த அப்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த வெக்காப் யூஸ் பண்ணலாம்? வீண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ட்ராலர்ஸ். ட்ராலர்ஸ் அப்படின்றது இழுப்பு படகு. ஸோ இழுப்பு படகுன்றாங்க. சினானி வந்து டிராகர் அப்படின்றாங்க. ஸோ ஏன் ட்ராவலர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா இந்த பீச் ஓரத்தில் இருக்கவங்க, இல்லைன்னா நீங்கள் பீச்சுக்கு போயிருந்தா பார்த்துருக்கலாம், படகு வந்து டீசல் போட்டு போடுற படகு இருக்கும், அது இல்லாமல் இழுப்பு படகுன்னு ஒன்று இருக்கும். ஸோ துருப்பு போட்டு போவாங்க, தெரியுமா? ஸோ அதை தான் நம்ம வந்து ட்ராலர்ஸ் போட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல இழுப்பு படகு, ட்ராலர்ஸ் அப்படின்னு தமிழ் மீனிங் என்ன வரும்? இழுப்பு படகுன்னு தான் வரும். பட் எக்ஸாக்டான மீனிங் டிராகர். சினானிம் வந்து டிராகர். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். சரி, அவ்வளோதான். அரௌண்ட் ஒரு 50 வேர்ட்ஸ், அரௌண்ட் இல்லை, எக்ஸாக்டாக 50 வெக்காப்ஸ். ஏன்னா நான் 50 வெக்காப்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ 50 வெக்காப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி, ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லைக் வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், ஆர் எல்ஸ் ஆஃப்லைன்
எங்கே இருந்தாலும் எங்கே படிக்கிறீங்களோ அந்த இடத்துல அங்கே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள். முக்கியமாக இந்த ஆடியோ எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். சரியா, உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி கரெக்டாக இருந்ததா அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். வில் see in the next video. Thank you all. ஸோ ஒன் மினிட் என்னன்னா, இன்னி நாளோட எடிட்டோரியல் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ. வில் see in the next video. Thank you all. Bye bye.